जय जय सद्गुरु श्री शेषाद्रि सद्गुरु ओरे शक्ति पराशक्ति करुणासागरं शांतम अरुणाचलवासिनं श्री शेषाद्रि गुरुं वंदे ब्रह्मीभूतं तपोनिधि गुरुजी शर्मा जी की अनेक कोटि नमस्कारங்கள். குருநாதரை பற்றி சொல்லணும், வீடியோ சொல்லணும்னு சொல்லும்போது எனக்கு எதை விடுறது எதை சொல்கிறதுன்னு தெரியவில்லை. ஏன்னா எவ்ரிடே டே இன் டே அவுட் சின்ன சின்ன விஷயத்துலேருந்து பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணியிருக்கார். அவர் பாவம் இவ்வளோ இறங்கி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட ஆன் டே டு டே பேசிஸ், பிகாஸ் ஐ ஹாவ் ஸோ மெனி எக்ஸ்பீரியன்சஸ் பர்சனலி ஆஸ் வெல் அஸ் ப்ரொஃபஷ்னலி. ஸோ எதை விடுறது எதை சொல்கிறது எப்படி சொல்கிறது எல்லாம் அவ்வளோ எக்ஸ்பிரஸ் பண்ண வருமா அந்த எமோஷன். ஏன்னா அந்த டைத்தில் when you undergo that problem you will know the intensity with which he comes and does wonders. So starting actually 1995 April I was pregnant with my second daughter. May 3rd week due. அப்போ குருநாதரை தெரியாது. குருஜி அஃப்கோர்ஸ் நாங்கள் அவர் குருநாதருக்கு வழி போட்டு எனக்கு குருஜி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்ச, அவர் தான் வழிகாட்டு. ஸோ முதல்ல குருஜி தான், அப்புறம் குருநாதருங்கிற இதில் தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருந்தோம். குருஜிகிட்ட கன்சல்டேஷனுக்கு போவோம். 95 கூட அப்போ கன்சல்டேஷனுக்கு 1-2 ரேர்லி வி யூஸ் டு கோ. பட் எங்களுக்கு குருஜிகிட்ட கன்சல்டேஷனுக்கு போய் அப்போ போகல. பட் அம்மாலாம் போயிருந்தா. ஸோ பட் குருஜி இன்ட்ரடியூஸ் பண்ணி குருநாதர் இன்ட்ரடியூஸ் பண்ணி எதேச்சியா என்னோட தங்காத்துக்கர் ராஜு இஸ் அ செக்ரட்டரி நவ். அவர் எதேச்சியா ஐ வாஸ் நியரிங் த இது டேர்ம் அண்ட் ஏப்ரல் மே 3rd வீக் இதுன்னா மே 1st வீக் நினைக்கிறேன் என்னை பாலாலயம் கூட்டின்னு போனார். அப்போ பாலாலயம் இருந்தது. பாலாலயத்தில் நான் போய் உக்காண்டே ஐ ஹேட் ப்ரெக்னன்சி இன்டியூஸ்ட் ஹைப்பர் டென்ஷன். ஸோ பட் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரில, நான் வேண்டின்றேனான்னு கூட தெரில. பட் அந்த நிமிஷத்தில் நான் அவங்க உட்காந்து நல்லபடியாக இந்த ப்ரெக்னன்சி முடியணும்னு தான் நான் வேண்டினேன். அவ்வளோதான். ரொம்ப ஒன்றும் அந்த ஒரு பாண்ட் அப்போ இருந்தாப்புல கூட தெரியல. இட் வாஸ் இன் 95. ஸோ May 3rd வந்தது. ஐ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். பட் தே செட் டியூ டு த ஹைப்பர் டென்ஷன் தே செட் they were preparing me for C-section. They had already prepared. பட் ஆனால் என் கையில் எப்போதுமே குருநாதர் படம் ஒன்று, அந்த காலத்து படம் ஒன்று இருந்தது. அது லேமினேட்டட் கூட கிடையாது, பேப்பர் இதுதான். அது கையில் வச்சுட்டே நான் கருணாசாகரம் தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்போது சொல்லிட்டு இருந்தேன். நான் ரொம்ப வேண்டின்றேனான்னு கூட தெரியாது. ஆனால் குருநாதரா இமீடியட்டாக லேபர் பெயின் சப்சிக்வெண்ட்டாக நார்மல் டெலிவரி ஆச்சு. அப்போலேருந்து வர ஜேர்னி இப்போ இருக்கிற அந்த ஸ்லோகமோ அவர்கிட்ட கனெக்ட் ஆகிறது கூட அப்போ இருக்கா என்னன்னு தெரியல, அப்போ இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனால் he has showered lots and lots of miracles personally and professionally. ஓகே, அதுலேருந்து ஒரு 2-3 நான் சொல்கிறேன்னா, ப்ரொஃபஷனலாக 2007 I suppose I was heading a division. I was performing very well. I was on top of that அங்கே. பட் suddenly I was shifted from one division to other division without my knowing. And I was thinking, ஏன் குருநாதர் இப்படி பண்ண நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறப்போ எப்படி இந்த டிவிஷன்லேருந்து இன்னொரு டிவிஷன் மாற்றினு தோணித்து. பட் அது அவ்வளவா ஒன்றும் எடுத்துக்கல. பட் சப்சிக்வெண்ட்டாக ஒரு 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தா எந்த டிவிஷன்லேருந்து என்னை ரிமூவ் பண்ணாலோ அங்கே நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்தது. தென் அப்போ தோணிது, ஓகே குருநாதர் என்னை காப்பாத்திருக்காருன்னு. குருநாதர் அண்ட் சக்திபீட கணபதியை பற்றி சொன்னோம். எப்போதுமே நான் ஆற்றுலேருந்து கிளம்பும் போது ஒரு 10 ரூபா, அப்போ 10 ரூபா, இப்போ 20 ரூபா ஒரு தேங்காய் அங்கே வைப்போம். நாங்கள் கோவிலுக்கு எப்போ போனாலும் சக்திபீட கணபதிகிட்ட வேண்டிண்டு அவர்கிட்ட தேங்காய் வச்சு விளக்கேற்றினா நினைச்ச காரியம், ஜென்வின் காரியம் நிறைவேறும். ஸோ அதே இது ஐ யூஸ் டு கண்டினியூ எவ்ரிடே. இங்கேருந்து மாடம்பாக்கம் போக முடியாதனால டெய்லியும் ஆஃபீஸ்க்கு கிளம்பும் போது ஐ யூஸ் டு கீப் மணி அண்ட் ப்ரே டு பிள்ளையார் அண்ட் லீவ் ஃபார் த ஆஃபீஸ். அதே மாதிரி ஆஃபீஸ் போன உடனே ரைட் ஹேண்ட் சைட் ட்ராயரில் என்னோட சக்திபீட கணபதி, குருநாதர், கிரகலட்சுமி அவள் 3 பேரும் இருப்பா. அவள்கிட்ட அது ஒரு மானசீக நமஸ்காரம் சொல்லிட்டு டைரியில் ஒரு ஐ யூஸ் டு மெயின்டைன் தட் நோட் பேட் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அதில் ஒரு நோட் பேட் இஸ் டெடிகேட்டட் ஃபார் ஜெய ஜெய் சத்குரு சேஷாத்ரி சத்குரு. எவ்ரிடே அதை எழுதிட்டு தான் என்னோட அஃபிஷியல் ஒர்க் ஆரம்பிப்பேன். It went to such an extent, any draft agreement or contract or any bank guarantee, when we have to draft the things, any technical இது எல்லாமே எது டிராஃப்ட் பண்ணாலுமே முதல்ல நான் அந்த டிராயரில் பிளேஸ் பண்ணிட்டு குருநாதர்கிட்ட வேண்டின்னு தான் அதை எடுப்பேன்.
It went to such an extent that என்னோட டிவிஷன்ல இருக்கிறவாள்லாம் சில சமயம் they used to draft some reply to the client and reply to the party and அது இம்பார்ட்டண்டா அந்த அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்டா இருக்கும். அந்த டிராஃப்ட் வந்து அப்ரூவ் ஆகி அதுல வந்து நிறைய கான்ட்ராக்ட் ஏதாவது நாங்க வந்து கிளைம் பண்றதா இருக்கும். அவ எடுத்துன்னு வருவா, மேடம் உங்க குருநாதர்கிட்ட வச்சு கொடுங்க, மேடம் மேடம் உங்க கணபதிகிட்ட வச்சு கொடுங்க. அந்த லெவலுக்கு அவர் எங்க லைஃப்ல என்னோட ப்ரொஃபஷனல் லைஃப்ல வந்து ப்ளே பண்ணியிருக்கார். அவ்வளோ பிளெஸிங்ஸ் கிடைச்சிருக்கு. 2013 வந்து I was transferred to Hyderabad. I had to go alone because my two daughters were doing one was working, the other was in college. அம்மா தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா ஹஸ்பண்ட் முரளி சுந்தரம் வாஸ் அவுட் ஆஃப் இந்தியா. So every day for 2.5 years I was in Hyderabad. I was all alone. It was a new place. ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு வாரம் செப்டம்பர் 15th I had to join. September 8th I left this Chennai office. அது வரைக்கும் ஒரு வாரம் தான் டைம் இருந்தது. I had no place to go. எனக்கு வந்து ரெண்ட்டுக்கு என்ன வீடு எது ஒண்ணுமே தெரியாது, எங்க போய் இருக்க போறேன்னு தெரியாது. பட் ஐ ஹட் டிசைடட் தட் ஐ வில் கோ. அப்போ என்ன ஆச்சு, குருஜி வந்து சொன்னார், அங்க ஜானகின்னு இருந்தார், ஜானகியோட அக்கா தங்க அங்க இருக்கா, அவள்கிட்ட கேளேன்னா. உடனே நான் வந்து ஃபோன் நம்பர் ஜானகிட்ட வாங்கி கேட்டு அடுத்த செகண்ட் அவள்கிட்ட பேசுறேன். அவ சொல்றேன், இங்க பக்கத்துலயே ஒரு ஃபிளாட் இருக்கு, சிங்கிள் பெட்ரூம், வாயே வந்து ஆக்குபை பண்ணேன்னு. ஸோ அந்த லெவலுக்கு நம்ம போறதுக்கு முன்னாடியே வந்து குருநாதர் வந்து நமக்கு வழிவகுத்து he is paving way for us. அதான் அதே மாதிரி குருநாதர் வந்து இப்போ வரைக்கும் எவ்ரி டே ஐ கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ். அண்ட் இன்னும் ஒரே ஒன்று சொல்லிட்டு நான் முடிச்சுடுறேன், பிகாஸ் இட் சீம்ஸ் டு பி அ வெரி லென்த்தி வீடியோ இதாக எடுத்து, ஏன்னா நிறைய இருக்கு சொல்றதுக்கு. So another one, my elder daughter's marriage went on very well because of Guruji and Gurunathar's blessings. We could feel his presence right from Varadathlende Kattisadu Kuda varaikum, and it went on very well. Everybody enjoyed the wedding. There were no complaints and all. அப்புறம் வந்து லேட்டஸ்டா தட் இஸ் சொல்லணும்னா அபிநேத்ரி, மை எல்டர் டாட்டர், ஷீ இஸ் இன்டு மேக்கப். அவ வந்து அவளோட இதுல வந்து சென்னை டவுன் சவுத் நிறைய இடத்துக்கு போயிட்டு இருந்தா, டிராவல் பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் என்ன சொன்னான்னா, அம்மா நான் திருப்பதியில வேலையை முடிச்சுட்டு நான் ஐ எம் ப்ரொசீடிங் டு திருப்பூர். அண்ட் ஓகேனே நைட் ஈவினிங் 7 o'clock she left திருப்பதி பை பஸ். அண்ட் போயிட்டு இருக்கும்போது 10:30, 11 she called us and said, அம்மா திருப்பூர்ல இது 2-3 மணிக்கு பஸ் நிற்குமா, பட் the one who was going to receive me, அவளோட ஃபோன் ஆஃப் ஆயிடுத்து. ஐ எம் அன்ஏபிள் டு ரீச் தெம். ஐ டு நாட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ வென் ஐ கெட் டவுன் ஃப்ரம் த பஸ் அட் 2 AM in the morning. ஸோ நானும் எங்கள் அக்காரும் ரொம்ப ஒரீடா இருந்தோம். நான் அப்போ ஒரு 11:30 மணி. ஸோ 11:30 இருக்கும், அவளுக்கு 3 மணியும் 9:30 மணி இருக்கும். ஸோ வி செட் வி குட் நாட் ஸ்லீப். ஒரு 12 மணிக்கு நாங்கள் வந்து குருநாதர்கிட்ட வேண்டியிருந்து, இங்கே எங்கேயோ இருக்கோம், அவ எங்கேயோ இருக்கா, குருநாதா நீங்க தான் வழி வகுக்கணும்னு. சடனா 12:30க்கு ஷீ இஸ் காலிங் அஸ் அண்ட் ஷீ டெல்ஸ் தட் அம்மா இந்த பஸ் வந்து ரீரூட் பண்ணி இப்போ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல இருக்குமா. அவ திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்னு சொன்ன உடனே சரி குருநாதர் தான் ஏதோ அங்க பண்ணியிருக்கார், அவர் தான் கூடவே இருக்கார் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து சப்சிக்வெண்டா சொன்னா, அம்மா திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்ல 1/2 மணி நேரம் நின்று இட் வில் ப்ரொசீட் டு திருப்பூர் அண்ட் ஐ வில் பி ரீச்சிங் ஒன்லி பை 5 AM or 5:30 AM. ஸோ அப்போ விடிஞ்சிடும், தெர் இஸ் நோ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ஒரு நிமிஷம் நம்ம வந்து குருநாதரை நினைச்சாலே அவர் இறங்கி நமக்கு நிறைய பண்றார். எனக்கு நிறைய பண்ணியிருக்கார், எங்க ஃபேமிலிக்கு நிறைய பண்ணியிருக்கார். அதுக்கும் மேல குருஜிக்கு தான் தேங்க் பண்ணோம், அவர் தான் குருநாதரை வழி காமிச்சதுக்கு. அண்ட் எஸ்பெஷலி குருஜிக்கு வந்து நான் ஹாரோஸ்கோப் அவரை மாதிரி யாராலையும் பார்க்க முடியாது. ஐ யூஸ் டு ரெக்கமெண்ட் வேர் எவர் ஐ கோ, ஐ டிராவல், ஐ கோ டு ஆல் பிளேசஸ். எங்கெல்லாம் ட்ரெயின்ல பார்த்தாலும் ஃப்ளைட்ல பார்த்தாலும் எங்க போனாலும் ஒரு செகண்ட் ஒரு ஹலோ ஹலோ சொன்னோடனே எப்படியோ வந்து அந்த குருநாதர் பேச்சு வந்து கோவில் வந்து ஹாரோஸ்கோப் பார்த்து அந்த மாதிரி கன்சல்டேஷன் வரைக்கும் போகும். சில பேர் சொல்லலாம், இப்போ மாடர்ன் ஏஜ்ல சில பேர் சொன்னா கர்மா தானே, கர்மாவை எப்படி இருந்தாலும் தானே அனுபவிப்போம், வாட் இஸ் த ப்ரெடிக்ஷன் பண்ணி நம்ம பரிகாரம் பண்ணா எப்படி அது குறையும், கர்மா தானே. எஸ், ஐ அக்ரி, கர்மா யூ ஹாவ் டு அண்டர்கோ. See, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கர்மா யூ திங்க் இட் இன் அ மானிட்டரி வேல்யூ. இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து கர்மா வந்து
2 lakhs worth karma you're carrying it in change. ஸோ ஒரு மூட்டை நீங்க கேரி பண்ணிட்டு வரணும். இதே இது நீங்க ஹாரோஸ்கோப் காமிச்சு அந்த பரிகாரம் பண்ணினேன்னா the same karma you will be carrying, but it will be transferred into 2000 rupees note or 100 evlo light இருக்கும். Of course you are carrying the karma, so the you can say the quality of the karma may be the same, but the quantity, the burden will reduce. So I request one and all, நீங்க குருஜி கேவி லன் சர்மா அந்த குரு கம்ப்யூட்டர் ஜோதிடம் தான் ஒரு nerve center for this temple. 18 சித்தர் டெம்பிள் மாடம்பாக்கத்துக்கு. ஸோ நிறைய எனக்கு சொல்றதுக்கு இருக்கு, ஆனால் டைம் இல்லை. And any mistakes or any this is a very amateur video because we are sharing our experiences. I thank Guruji.